பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தொழில்நுட்ப முறையில் மிக அருமையாக நடித்த 2 திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த திரைப்படங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொழில்நுட்ப முறையில் நடித்த திரைப்படம் தான். முதல்ல தொழில்நுட்ப முறையில் வெளியில் கொண்டு வந்த திரைப்படம் கோட். திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிக அருமையாக துல்லியமாக கொடுத்துருப்பாங்க. கோட் திரைப்படத்தில் விஜய் அவர்களுக்கு மாஸ்க் போட்ட மாதிரி அந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை காமிப்பது போலவே மிக அருமையாக தொழில்நுட்ப முறையில் அதை இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் மூமெண்ட் பாடி எல்லாமே பார்த்திங்கன்னா விஜயோட மூமெண்ட் பாடியை தான் இது பண்ணியிருப்பாங்க கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே. அந்த திரைப்படத்தில் இன்னும் துல்லியமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிக பிரமாதமாக காமிச்சா அந்த திரைப்படத்தோட வீக்னஸில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மாஸ்க் போட்ட மாதிரி இது பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. தொழில்நுட்ப முறையில் கோட் திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களை கொண்டு வந்தது ஒரு சிறப்பான காட்சிகள். இன்ட்ரொடக்ஷன் சீன்லே மிக அற்புதமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ற அற்புதமாக ஒரு ஃபைட் சீனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சது. அடுத்த திரைப்படமாக படை தலைவன் என்ற திரைப்படம் சண்முக பாண்டியன் நடிப்பில் அன்பு இயக்கத்தில் வந்த பிரம்மாண்டமான ஒரு படைப்புகள் கொண்ட இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த ரமணா கேரக்டர் தான் இந்த திரைப்படத்தில் அந்த யானை பிரச்சனையை போய் சந்திப்பார். அதில் தொழில்நுட்ப முறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக அருமையான அந்த கதாபாத்திரத்தில் வந்திருப்பார். என்பதை விட மிக அற்புதமாக வடிவமைச்சிருப்பார். ரசிகர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமாக ஒரு வரவேற்பு கிடைக்கும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு லுக்கிங்கில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். ஒரு ப்ரொஃபஸராக தொழில்நுட்ப முறையில் படைத்தலைவன் திரைப்படத்திலையும் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப முறையில் மிக பிரமாதமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. தொழில்நுட்ப முறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை காமிச்சிருக்கிறாங்க. இரு படங்களுமே சிறப்பான திரைப்படங்கள் என்பதை விட படைத்தலைவன் திரைப்படத்தில் தான் தொழில்நுட்ப முறையில் மிக அருமையாக கதாபாத்திரத்தில் நமது விஜயகாந்த் அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. படைத்தலைவன் தான் நல்ல ஒரு தொழில்நுட்ப முறையில் சூப்பர்